டாக்டர் கௌஷிக், நியூராலஜிஸ்ட், குமரன் மெடிக்கல் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிமென்ஷியா. டிமென்ஷியா அப்படிங்கிறது வந்து இஸ் அ சிம்டம், அதாவது இது வந்து ஒரு அறிகுறி. இது வந்து ஒரு வியாதி கிடையாது. அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய செல் லாஸ் ஆஃப் செல் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் டிமென்ஷியா. இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாபகம் மறதி, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு வந்து மறந்து போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு குக்கிங் பண்ணுறோன்னா எப்படி அதை குக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு மறந்து போயிடும். டே டு டே ஆக்டிவிட்டீஸ், டெய்லி ஆக்டிவிட்டீஸோடைய தன்மையுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாயிரும். ஒரு ஸ்லோனஸ் வந்து வரும். இது இஸ் கால்டு லாஸ் ஆஃப் செல் ஃபங்க்ஷன்ஸ். அதனால் வரக்கூடிய தொந்தரவுகள் வந்து இது டிமென்ஷியா. டிமென்ஷியாவில் வந்து நிறையா டைப்ஸ் வந்து இருக்குது. அதில் ரொம்ப காமனஸ்ட் டைப் அப்படிங்கிறது வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ். 70% ஆஃப் டிமென்ஷியா வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ்னால் வந்து வரும். அல்சைமர்ஸ் டிசீஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபெமிலியல் டைப், இன்னொன்று வந்து ஸ்பொராடிக் டைப். ஸ்பொராடிக் டைப் தான் 95% ஆஃப் அல்சைமர்ஸ் டிசீஸ்க்கு வந்து மெயின் காரணம். இதுக்கு வந்து மல்டிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து உண்டு. ஏர்லி ஸ்ட்ரெஸ், லைஃப்பில் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கிறது. தென் அதுக்கப்புறம் வேலைப்பளுவில் வந்து ரொம்ப சுமையாக எடுத்து பண்ணிக்கிறது. தென் நியூ டெக்னிக்கல் லேர்னிங்ஸ் நம்ம கற்றுக்காமல் ஒரே விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப பண்ணுறது, லைக் மெக்கானிக்கல் மோனோட்டோனஸ் லைஃபு. தென் அதுக்கப்புறம் இந்த வாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், லைக் வந்து அதிகப்படியான கொலஸ்ட்ரால், தென் அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், தென் அதுக்கப்புறம் சுகர், தென் பிளட் லெவலில் வந்து சால்ட் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. இதெல்லாம் வந்து வாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். தென் அடுத்த டைப் வந்து ஃபெமிலியல் டைப். ஃபெமிலியல் டைப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து இருக்கிறது எல்லாமே ஜெனட்டிக் தான், பரம்பரையாக வந்து வரக்கூடியது. தாத்தா, அதுக்கப்புறம் பாட்டிகிட்டேருந்து அப்பா, பையன், பேரன், அந்த வழியாக வர்றது வந்து ஜெனட்டிக் டைப். இதில் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஏன் டிமென்ஷியா வந்து வருது. நான் டிமென்ஷியா என்ன சொல்லியிருக்கேன், லாஸ் ஆஃப் செல் ஃபங்க்ஷன், இதுதான் வந்து டிமென்ஷியா. ஸோ ஏன் அது வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது நார்மலாக நமக்கு வந்து பிரெயினுக்குள்ளே இருக்கிறது நியூரான்ஸ். அந்த நியூரான்ஸில் இருக்கிறது எல்லாமே ப்ரிடாமினண்ட்டாக ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நார்மலாக அது வந்து லைஃப் சைக்கிள், அது முடிஞ்சு மறுசுழற்சி வந்து ஆகணும். அந்த மறுசுழற்சி ஆக போகிற டைமில் வந்து அதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அதனால தான் வந்து அந்த செல்லில் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ மறுசுழற்சி வந்து ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா ஒரு செல் வந்து பாதியில் வந்து டெஸ்ட்ராய் ஆகி அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக அந்த இடத்துல ஃபுல்லாக கரையாமல் அப்படியே அந்த இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆயிரும். அது ஸ்டாக்னண்ட் ஆகி ஒன்றோட ஒன்று சேரும்போது, இப்போ ஒரு 1,00,000 நியூரான்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 50,000 நியூரான்ஸ் தான் இருக்கும். மீதி எல்லாமே வந்து அந்த ஸ்டாக்னண்ட்டான செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஃபார்ம் ஆகி பிளாக் அப்படின்னு ஃபார்ம் ஆகிரும். கூடவே இன்னொன்று வந்து அந்த நியூரான்ஸ் போகக்கூடிய பாதையில் வந்து ஏற்படுறது வந்து டேங்கிள்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளாக்ஸ் அண்ட் டேங்கிள்ஸ், அதாவது ப்ரோட்டீனில் மறுசுழற்சியில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தினால வரக்கூடியது தான் இது ரெண்டுமே. இது வந்து ரொம்ப காமனாக வந்து ஏஜ் அதிகமாகும் போது நமக்கு இந்த குறைபாடுகள் வந்து அதிகமாக வந்து வரும். இப்போ வந்து ஒரு 60 வயசுக்கு கீழே எனக்கு வந்து டிமென்ஷியா வருமா அப்படின்னா, லெஸ் தென் 1% தான் சான்ஸ் ஆஃப் டிமென்ஷியா. இதே இது வந்து எனக்கு 70 வயசுக்கு மேலே அப்படிங்கும்போது 25%, 70 இயர்ஸ்க்கு மேலே வரும்போது 40% வந்து ரிஸ்க் ஆஃப் டிமென்ஷியா வந்து அதிகமாக வந்து உண்டு. இப்போ நம்ம வந்து அல்சைமர்ஸ் டைப்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம், அது என்ன இருக்குது, அதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த காமன் டைப் ஆஃப் டிமென்ஷியா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்குலர் டிமென்ஷியா. வாஸ்குலர் டிமென்ஷியா வந்து 15% ஆஃப் டிமென்ஷியாஸ் வாஸ்குலர் டிமென்ஷியா. இது வந்து மெயின் இது வந்து என்னன்னா, மூளையில் வந்து பெரிய இரத்த குழாயில் வந்து ஏற்படக்கூடிய அடைப்பு, சின்ன சின்ன இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பு, நிறைய சின்ன சின்ன இடத்துல இருக்கிற இரத்த குழாயில் அடைப்பாகி அது கலெக்டிவாக ஃபார்ம் ஆகும்போது ஒவ்வொரு இடத்துடைய ஃபங்க்ஷன்ஸும் வந்து தடைப்படும். அது தடைப்படும் போது கலெக்டிவாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய டிமென்ஷியாவாக வந்து நமக்கு வந்து வெளிப்படலாம். இது வந்து வாஸ்குலர் டிமென்ஷியா. இதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபி, சுகர், தைராய்டு, தென் அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, தென் ஸ்மோக்கிங், எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் வாஸ்குலர் டிமென்ஷியா. அடுத்த டைப் ஆஃப் இருக்கிற டிமென்ஷியா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியா. ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியா வந்து இஸ் கால்டு ஏர்லி டிமென்ஷியா. அதாவது ஒரு 60 வயசு கீழே எனக்கு வந்து டிமென்ஷியா வருது அப்படின்னா அது வந்து ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியாவாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து உண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியாவில் வந்து காமனஸ்ட் சிம்டம் நமக்கு என்னவாக இருக்குன்னா பிஹேவியரல் ப்ராப்ளம்.
நார்மலாக நம்மளுடைய பிஹேவியர்ஸ் வந்து மாறுபடும். அதாவது இன்அப்ராப்ரியேட் டைமில் இன்அப்ராப்ரியேட் திங்ஸை பண்ணுறது, இன்அப்ராப்ரியேட் பிளேஸில் இன்அப்ராப்ரியேட்டாக பிஹேவ் பண்ணுறது. ரொம்ப எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ நான் வந்து பாத்ரூம் போகணுன்னா ரெஸ்ட் ரூம் போகாமல் ஹால்லேயே நான் வந்து பாத்ரூம் வந்து போகிறது. இது வந்து இன்அப்ராப்ரியேட் பிளேஸில் இன்அப்ராப்ரியேட் திங்க் பண்ணுறது. இஸ் கால்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ். இதுதான் ரொம்ப காமனாக இருக்கும். இது வந்து லெஸ் தென் 60 இயர்ஸ்க்கு காமனாகவே வந்து வரும். இஸ் கால்ட் ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியா. இன்னொரு டைப் ஆஃப் டிமென்ஷியா என்னென்னா டிமென்ஷியா வித் லூயி பாடி டிசீஸ். இதில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து ஹாலுசினேஷன்ஸ், அதாவது விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ். அதாவது இப்போ என் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே தெரியும். லைக் இந்த ரூமில் இருக்க எனக்கு ஏசி இருக்குது. இந்த ஏசிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கரடி உட்காந்துட்டே இருக்குது, எனக்கு அந்த கரடி என்னை கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ரூமில் வந்து ஒரு பையன் இருக்கான், இல்லை எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு, எங்கள் செத்து போன அண்ணா உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சோறு போடலை, அவங்கள நீங்கள் கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறையா சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியுது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பேஷண்ட் வந்து கண்டிப்பாக டாக்டர் கூப்பிட்டு வாங்க. நம்ம அது வந்து என்ன ப்ராப்ளங்கிறது நம்ம வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். இது ஜஸ்ட்டு சிம்பிள் தான், இது ஒன்றும் இல்லை, இது பேய் பிடிச்சிருச்சு, இல்லை இங்கே வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னு நினச்சி சிம்பிளாக விட்டுற வேணாம். டிமென்ஷியாவோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் வந்து என்னென்னவா இருக்கும், எப்படி வந்து என்னென்ன ஸ்டேஜஸில் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இருக்குது டிமென்ஷியா வந்து ப்ரீ டிமென்ஷியா ஸ்டேஜில் வந்து இருக்கும். ப்ரீ டிமென்ஷியா ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ வந்து ஒரு 10 வருஷ காலம் இந்த வந்து ப்ரீ டிமென்ஷியா ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து யாரையுமே நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்லஸ் அதர்வைஸ் நம்ம வந்து ஏதாவது பெட் ஸ்கேன் அந்த மாதிரி எதர்ச்சியாக பண்ண போய் ஏதாவது கண்டுபிடிச்சா தான் உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, வெறும் ஸ்மெல் வந்து உணர்த்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். அனாஸ்மியா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிம்டமாக வந்து இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து டிமென்ஷியா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து மிடில் ஸ்டேஜ், ஏர்லி ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜ் அண்ட் லேட்டர் ஸ்டேஜ். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் டைமில் வந்து நமக்கு வந்து வரும். இந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் மெமரி, அதாவது ப்ரிடாமினண்ட்டாக வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி மட்டும்தான் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். தென் லேட்டர் ஸ்டேஜ் போகும்போது நமக்கு பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸும் சேர்ந்து வரும். எல்லாமே மூமெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக வந்து ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஈவன் லாங் டேர்ம் மெமரியும் நமக்கு வந்து மறக்க ஆரம்பிச்சிடும். தென் அப்புறம் நம்மளுடைய டே டு டே ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து வெரி லேட்டர் ஸ்டேஜில் வந்து சாப்பிட முடியாது, உணவு எடுத்துக்க முடியாது. அதனால் வந்து நுரையீரலில் வந்து புரை ஏறிடும், நிமோனியா வந்துடும். நிமோனியா வந்ததுக்கப்புறம் இறந்துருவாங்க. இதுதான் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் டிமென்ஷியா. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கு நிறையா இப்போ டெக்னிக்ஸ், இமேஜிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பெட் ஸ்கேன், கொஞ்சம் பிளட் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம பார்த்து தான் வந்து கண்டுபிடிக்க முடியும்.